இது கர்த்தராலாயிற்று. இது அநேக கண்களுக்கு ஆச்சரியமாய் மாறிற்று. முடிஞ்சிச்சுன்னு சொன்ன ஒரு விஷயம் தோங்குறாரு ஆண்டவரே. தட் இஸ் கால்ட் சூப்பர் நேச்சுரல். இன்னைக்கு இந்த சபை வளராது அவ்வளவுதான் அப்படின்னு ஒரு திட்டம் வச்சிருந்தா உங்களை மாத்திங்க, நான் என்ன மாத்திக்கல. இதே கர்த்தரின் சேனையில மிகப்பெரிய வளர்ச்சியை கர்த்தர் தருவார். பிகாஸ் நீங்க நம்புகிறது நேச்சுரல், நான் நம்புகிறது சூப்பர் நேச்சுரல். வார்த்தை எங்க இருக்கிறதோ ஜனங்கள் அதை தேடுவார்கள். ஒரு சபை இருக்கிறது, இந்த சபையில் இப்படிப்பட்ட வார்த்தைகளை போதிக்கிறாங்க. இப்படி நீ நல்லா இருக்க மாட்ட, நீ செத்துருவ, நீ பாவி, நீ துரோகி, உனக்கு ஒன்றும் நடக்காது, நீ இப்படி ஆடுவ அப்படி ஆடுன்னு சொல்ற சபையின் மத்தியில் நீ நல்லா வருவ, வாழ்வ, வளருவ, அநேகருக்கு ஆசீர்வாதமா இருப்பாயின்னு ஒரு சபை சொல்லுகிறது. ஆகவே எங்களுக்குரிய சபை இதுதான் அபிஷியல்ஸ் தேர்ந்தெடுக்கிற ஒரு சபையா கர்த்தர் இந்த சபையை மாற்ற போகிறார். இது ஒரு தீர்க்க தரிசனம். இது ஆகுமா, முடியுமா, கூடுமா, நடக்குமா என்றால் இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்தில் இதை கர்த்தர் செய்வா. இதெல்லாம் ஒண்ணு இல்லை, இவெல்லாம் ஒண்ணு இல்லை, இவெல்லாம் எழும்ப மாட்டா, இவெல்லாம் வளர மாட்டா, இவெல்லாம் உருப்படவே மாட்டா, இவெல்லாம் என்ன செய்ய போறா, இவளால என்ன நடக்க போகுது, இவனால என்ன நடக்க போகுது, இந்த ஊழி என்ன இவன் கத்திட்டு சும்மா பில்டப். இதெல்லாம் பில்டப் இல்லை, பில்டிங்க பார்க்க போறீங்க. அமர்ந்திருந்து நானே கர்த்தர் என்று அறிந்து கொள்ளுங்கள். அலைந்து பெற்றுக்கொள்ளாதீங்க, அமர்ந்து பெற்றுக்கொள்ளுங்க. அலைஞ்சாலும் கிடைக்கும், ஆனா அமர்ந்திருந்தா அதை காட்டில வேற மாதிரி கிடைக்கும்.